டிஜிட்டல் லேடிஸ் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு இன்னொரு விஷயத்தோட உங்களை பார்க்க வந்திருக்கேன். இது அநேகமா எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். என்னன்னா, நம்மளோட உடல் எடை பர்டிகுலர்லி தொப்பை குறையறதுக்கு சின்ன சின்ன டிப்ஸ் என்னென்னலாம் பண்ணா நமக்கு ஈஸியா தொப்பையோ உடல் எடையோ குறையும் அப்படின்னு பார்க்கலாம். இந்த உடல் எடையை குறையறதுக்கு என்ன மாதிரியான டிப்ஸ் கொடுக்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு 2 முத்திரைகள். அதாவது முத்திரைகள் எப்பவுமே என்னன்னாக்கா, உங்களுக்கு உள்ளுக்குள்ள போறக்கூடிய நம்மளோட ஆக்சிஜன் காற்றை பிராணசக்தியா மாத்தி நம்மளுடைய ரத்தத்துக்குள்ள சேர்த்து நம்மளுடைய எனர்ஜியா மாத்தி நம்மளோட உடல் முழுக்க சீரா இயங்கறதுக்கு வழி பண்ணும். அப்படி சீரா இயங்கினாலே நம்மளுடைய உடல் எடையானது சாதாரணமாக இருக்கும். இந்த சீரான இயக்கம் மாறும் போது நம்மளுடைய இயக்கத்துக்கு தேவையில்லாத உணவை நம்ம எடுத்துக்கிற போதோ, இல்ல சாப்பிட்ட உணவு ஈஸியா ஜெரிச்சு குளுக்கோஸா மாறி சக்தியா மாறி நம்ம உடலுக்கு தேவையான அளவு பரவ முடியாதபடி உட்கார்ந்த இடத்துலயே வேலை செய்யறதுனாலயோ நம்மளுடைய மற்ற விதமான சீரற்ற இயக்கங்களாலேயோ தான் இந்த உடல் எடை கூடுறது இல்லையா? நம்ம எல்லாருக்கும் தெரியும், நம்ம சாப்பிட்ற அளவு நடந்துட்டோம்னா உழைச்சிட்டோம்னா எப்படி உடல் எடை கூடும்? கூடவே கூடாதே. நம்ம உழைக்கிற அளவுக்கு சாப்பிட்டுட்டோம்னா எப்படி கூடும்? கூடாதே. சரி, இது எல்லாம் நான் கரெக்டா தான் பண்ணிட்டு இருக்கேன், ஆனாலும் எனக்கு உடல் எடை கூடுகிறது அப்படின்னு சொல்றவங்களுக்கு இன்னொரு விஷயம் என்னன்னா, நமக்குள்ள இருக்கக்கூடிய இயக்கங்கள்ல ராஜ உறுப்புகள் இயங்க வேண்டிய சக்தியானது சீரா பரவல, அதனால கூட உடல் எடை கூடும். அப்படி பரவறதுக்கு நான் என்ன பண்ணணும்? அடுத்த கேள்வி. சில பிராணாயாம டெக்னிக் ஈஸியா 1-2 பிராணாயாம டெக்னிக். ஏன் நான் பிராணாயாமத்தை எடுத்துக்கிறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு மூச்சு நம்மளுக்குள்ள தன்னை மறந்து நடக்கக்கூடிய, நம்மள இன்னைக்கு நான் உயிரோட இருக்கேன் அப்படின்னு எதை வச்சு சொல்றோம்? ஒரு மூச்சை வச்சுதானே சொல்றோம். ஒரு மூச்சுல ஆரம்பிக்கிற வாழ்க்கை ஒரு மூச்சுல தான் முடியறது. அப்போ நமக்கு ஜீவாதாரமே எலக்ட்ரிசிட்டி எப்படி கரண்ட் வந்து நம்ம ஒவ்வொரு விஷயத்துக்கும் யூஸ் ஆகுதோ, அது மாதிரி நமக்குள்ள இயங்கக்கூடிய முதல் விஷயம் உயிர் மூச்சு தான். இந்த மூச்சே நாம பல நேரங்கள்ல தப்பா பண்றோம், சீரற்று பண்றோம். மூச்சு ஃபாஸ்டா விடுறது, இல்ல ஸ்லோவா விடுறது, பிரேக் ஆகி விடுறது, தேவையான அளவு மூச்சை உள்ள இழுக்கிறது இல்ல, தேவையற்றவைகளை முழுமையாக வெளியே விடுவதில்லை. இப்படிப்பட்ட இந்த மாதிரியான நிலைகள் காரணமாக கூட உடல் எடை கூடுறதுக்கு சான்சஸ் அதிகம். சரியா? அப்படிப்பட்ட அந்த நிலையில மாற்றத்துக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டா, சின்னதா இதெல்லாம் நீங்க கிளாஸுக்கு வந்தீங்கன்னா உட்காத்தி வச்சு என்னால முழுமையா சொல்லித்தர முடியும். இந்த வீடியோல என்னால என்ன சொல்லித்தர முடியுமோ அதை கொடுக்கிறேன், பாருங்க. என்னன்னா, ஒரு சில முத்திரைகள், அக்னி முத்திரைன்னு ஒரு முத்திரை இருக்கு. அந்த முத்திரையானது நம்மளுடைய வயிறு பாகத்தில் செயல்பட்டு நம்மளுடைய ஜெரிமான சக்தியை கூட்டி கொடுத்து அந்த நம்ம சாப்பிடக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும் அழகான ஒரு எனர்ஜியா மாத்துற அளவுக்கு, தேவையற்றவைகளை கழிக்கிற அளவுக்கு செயல்படும். அப்பேற்பட்ட அந்த முத்திரை சீராக இயங்கக்கூடிய வயரை நமக்கு கொடுக்கும். அப்போ ஜெரிமான சக்தி கூடுறது மூலியமா தொப்பை போடுறத நம்ம குறைச்சிக்கலாம். 2வது முதிரை, நம்ம உள்ள இழுக்கக்கூடிய மூச்சு காத்தானது ஆக்சிஜனா உள்ள போனாலும் பிராண சக்தியாக மாறி, பிராணசக்தினா உயிர் சக்தியாக மாறி ஒவ்வொரு அணுவுக்குள்ளேயும் ஒவ்வொரு அங்கத்துக்குள்ளேயும் இயங்கும் போதுதான் ரத்தம் தனது இயக்கத்தையும், நரம்பு மண்டலம் சீராகும், எலும்பு மண்டலம் சரியாகும், ஜீரண மண்டலம் அண்ட் நம்மளோட எக்ஸ்கிரேட்டரி சிஸ்டம், ரீப்ரொடக்டிவ் ஆர்கன்ஸ் அண்ட் நம்மளோட கன்ஸ்ட்ரக்டிவா அந்த பிளட் சர்க்குலேஷன், இத்தனை சிஸ்டம்ஸும் பிரெயின் இத்தனையும் ஒழுங்கா ஒர்க் பண்ணும். இதெல்லாம் சீரா ஒர்க் பண்றதுக்கு இந்த பிராணாயாமம் அப்படிங்கிற டெக்னிக்கை நம்ம பண்ணும் போது, பிராண முத்திரை அப்படிங்கிற முத்திரையில உட்காரும் போது அழகான ஒரு கனெக்டிவிட்டி கிடைச்சு எல்லாம் சீரான ஒரு
ஓட்டத்துல இயக்கத்துல இயங்க ஆரம்பிக்கும். கட்டாயமா நம்ம சாப்பிடும் உணவுலையும் அந்த மாதிரியான விஷயங்கள் தேவை. அதுக்காக உணவை நான் உங்களை பிஸாவோ சீஸோ சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லல. எல்லாம் சாப்பிடலாம், சீரான அளவு, தேவையான அளவு. டெய்லி பிஸாவோ சீஸும் சாப்பிட வேண்டாம். ஒரு நாளைக்கு என்னைக்கோ ஒரு நாள் ஆசைக்கு சாப்பிடலாம். சாப்பிடக்கூடிய உணவானது நிறைய கார்ப்ஸ் இல்லாத, கார்ப்ஸை கொஞ்சம் குறைச்சு தேவையான வெஜிடபிள், ஃப்ரூட்ஸ், ஃப்ரெஷ் ஜூசஸ், நிறைய தண்ணி, உட்காந்தே இருக்கிறதுனால தண்ணி குடுக்கிற ஹேபிட் கூட மாறி போயிடுது. நிறைய தண்ணி குடிக்கலாம். சோ தேவையான சக்திகள், சத்துள்ள உணவுகளை சாப்பிடுங்க. ராகி, அந்த மாதிரி சிறுதானியங்கள், மில்லட்ஸ், இதெல்லாம் கொஞ்சம் உணவுல நிறைய சேர்த்துக்கோங்க. சோ இப்படி எல்லாத்தையும் சேர்த்து அழகா உங்க தட்டுல இருக்கக்கூடிய டிஷ் ஆனது பேலன்ஸ்டா சாப்பிடும் போது உங்க உடல் எடையும் பேலன்ஸ்டா இருக்கும். அறிவு பேலன்ஸ்டா செயல்படும். மூளை பேலன்ஸ்டாக செயல்படும். மூளையில அறிவு ரொம்ப ஃபாஸ்டா செயல்படுது, ரொம்ப அதிகாரமா செயல்படுது. பிளானிங் செஷன் ரொம்ப நல்லா இருக்கு. மேனிஃபெஸ்டேஷன் விட்டு போறது. என்ன பண்ணும்? மேனிஃபெஸ்டேஷன் மட்டுமே வருது, என்னால உழைச்சுட்டே தான் இருக்க முடியும், யோசிச்சு பிளான் எல்லாம் வராது, என்ன பண்ண முடியும்? ஒண்ணும் பண்ண முடியாது. இது ரெண்டும் சீரா இருக்கணும். அப்ப இது எல்லாத்தையும் பத்திரப்படுத்தக்கூடிய பல பிராக்டிசஸ்ல பிராணாயாமா இஸ் தி பெஸ்ட் பிராக்டிஸ். அதனால அதுல இருந்து ஒன்னையும் உங்களுக்காக கொண்டு வந்திருக்கேன். சோ முதல் முத்திரையானது அக்னி முத்திரைன்னு சொல்லப்படக்கூடிய இந்த முத்திரை. மோதிர விரல் கட்டை விரல் அடியை தொட்டு இருக்கட்டும், கட்டை விரலானது மோதிர விரலை சுற்றி இருக்கட்டும். இந்த அக்னி முத்திரை 10 நிமிஷத்துக்கு மேல இதை செய்ய வேண்டாம். ஏன்னா அக்னி முத்திரைன்னு சொல்லியிருக்கேன் இல்லையா, சூட கிளப்பி விட்டுரும் இல்லையா. சூடு அக்னி ஜாஸ்தி ஆச்சுன்னா வேற எங்கேயாவது பிரச்சனை வந்துடலாமே. அதனால 10 நிமிடத்துக்கு மேலே இந்த முத்திரையை செய்ய வேண்டாம். 10 நிமிஷமா ஒரு 3-10 நிமிஷம் ஒரு நாளையில செய்யலாம். அப்போ உங்களுக்கு பிரச்சனை. காலையில ஒரு தடவை, மத்தியானம் ஒரு தடவை, சாயந்தரம் ஒரு தடவை, சாப்பிட்டதுக்கு அப்புறம் கூட இந்த முதிரையை செய்யலாம். இந்த முதிரை பண்ணும்போது பிராணாயாமம் பண்ண முடியாது. சாப்பிட்டதுக்கு அப்புறம் இந்த முதிரை பண்ணும்போது பிராணாயாமம் வராது. அதனால சாப்பிட்டதுக்கு அப்புறம் இந்த முதிரையில 10 நிமிஷம் உட்கார்ந்துக்கோங்க. சாப்பாடானது சீராக ஜெரிக்க இது உதவும். இரண்டாவது பாத்தீங்கன்னா, பிராணாயாமம் செய்யும் பொழுது வைத்துக்க கொள்ள வேண்டிய ஒரு முத்திரை, பிராண முத்திரை. இந்த பிராண முத்திரைய நம்ம மடியில வச்சுக்கிட்ட பிராணாயாமம் எப்படி பண்ணணும் அப்படின்னா, மூச்சானது உள்ள இறங்கி உங்களுடைய வயறு வரைக்கும் ரொம்பணும். வயறு மூச்சு உள்ள போகும்போது வயறு வெளியே வர அளவுக்கு வயரானது பலூன் மாதிரி வரணும். இத டுமோ பிரீத்திங்னு சொல்லுவோம். அதாவது டம்மி பிரீத்திங்னு நம்ம வச்சுக்கலாம் ஈஸியா. வயறு வரைக்கும். குழந்தைங்க எல்லாம் தூங்கும் போது பாருங்களேன், படுத்துட்டு இருக்கிற போது நல்ல வயறு டொய்யன்னு இப்படி மேல வரும். அப்படியே மூச்சு உள்ள போடும்போது வயறு டொய்ய அமங்கும். அப்படி ஒரு மூச்சை உள்ள இழுத்து நல்லா வெளியே விடுற எந்த குழந்தையும் கஷ்டப்படாது. நல்லா சாப்பிடும், நல்லா தூங்கும், நல்லா விளையாடும் இல்லையா. அப்படிப்பட்ட ஒரு ஸ்திதி நமக்கு வரத்துக்கு டம்மி பிரீத்திங்னு சொல்லப்படக்கூடிய நல்ல மூச்சை உள்ள இழுத்து வயர் ஃபுல்லா நிறைச்சு அதுக்கப்புறம் வயர்லேருந்து மெதுவா வெளியே விடணும். உங்களால எவ்வளவு தூரம் முடியறதோ, இதுல கணக்கு கிடையாது. எத்தனை தடவை, இத்தனை செகண்ட்ஸ், இந்த கணக்கெல்லாம் வச்சுக்காதீங்க. ஒருத்தருக்கு ஒரு மாதிரி தான் முடியும். இந்த டமோ பிரீத்திங்க பிஃபோர் ஃபுட்டு பண்ணிடுங்க. சாப்பிட்டப்புறம் பண்ணவே முடியாது. சாப்பிடும்போது ஏற்கனவே சாப்பிட்டப்புறம் வயிறு ஃபுல்லா இருக்கும். இதுல மூச்சை எங்க வயிற்றுல விடுறது? அது கஷ்டமா இருக்கும்ல. அதனால பிஃபோர் டயட் டமோ பிரீத்திங் ஒரு 10 மினிட்ஸ் நல்ல அப்படின்னு நல்ல மூச்சை உள்ள இழுத்து ஒரு 10 மினிட்ஸ், அத 3 மினிட்ஸ் ஆவோ 4 மினிட்ஸ் ஆவோ டிவைட் பண்ணி பண்ணுங்க. முழு 10 மினிட்ஸ் நம்மளால பண்ண முடியாது. அதனால 3 மினிட்ஸ் ஆவோ 3ஆவோ 4ஆவோ டிவைட் பண்ணி ஒரு 10 மினிட்ஸ் பண்ணி பாருங்க. அந்த பிராண சக்தியானது உடல் முழுக்க பரவ ஆரம்பிக்கிறது காரணமாக ஒவ்வொரு அணுவிலும் உங்களுடைய அந்த பிராண சக்தி உள்ள போக ஆரம்பிக்கும். தேவையற்றவைகள் வெளியேறிடும். இந்த கொழுப்பு, கொலஸ்ட்ரால் எல்லாம் வெளியே போயிடும். தேவையான சக்தியானது நம்மளுடைய ராஜ உறுப்புகளான ஹார்ட்,
லங்ஸ், ஸ்டமக், லிவர் இது எல்லாத்துக்கும் உள்ள போய் கிட்னி வழியா தேவையற்ற தண்ணீர் வெளியே வர்றது மூலியமா நம்மளுக்கு ஒரு பேலன்ஸ்ட் உடல் கிடைக்கும். முதல்ல சொன்ன அக்னி முத்திரைங்கிற முத்திரை இப்படி மோதிர விரலானது கட்டை விரல் அடியை தொட்டு கொண்டு இருக்கட்டும், கட்டை விரல் மோதிர விரலை சுற்றி இருக்கட்டும், மற்ற 3 விரல்களும் நீட்டி இருக்கட்டும். இதற்கு பெயரு அக்னி முத்திரை. இந்த அக்னி முத்திரை முடிஞ்ச உடனே பிராண முத்திரை. பிராண முத்திரைனா இந்த கடைசி 2 விரல்களும் கட்டை விரலும் 3ம் ஒன்றை ஒன்று தொட்டி இருக்கட்டும், நுனி மட்டும் ஒன்றை ஒன்று தொட்டு கொண்டு இருக்கட்டும், மற்ற 2 விரல்களும் இப்படி இருக்கட்டும். இது பிராண முத்திரை. எல்லாரும் இதை கட்டாயம் பண்ணி பாருங்க. உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்தா கேளுங்க, எங்களால முடிஞ்ச கைடன்ஸ் பண்றோம். வாழ்க வளமுடன்.